சிவபுராணம் பிரதம ஸ்கந்தத்தில் 22வது அத்தியாயம். இந்த அத்தியாயத்தில் சிவனுக்குள்ள நைவேத்தியங்கள், கூவளத்தலையுடைய மகாத்மியம், இது ரெண்டு மாக்கம் அதில் வருது. இதெல்லாம் ஒற்றலைன்னு பகவானுக்குள்ள நைவேத்தியங்கள், கூவளத்துள்ள மகாத்மியம், சிவ நைவேத்திய பக்ஷணம், பில்வ மகாத்மியம், இதை பற்றி விசதீகரிக்கணும் அப்படின்னு கேட்க, சிவ நைவேத்தியம் பக்ஷிக்கப்படாதுன்னு ஒரு பேச்சுண்டு, அதை சொல்கிறா. அதனால் காரிய விசதீகரிக்கணும்னு முனிமார் அபியர்த்திக்கிறான். சாதாரண எல்லாருக்குமே ஒரு இதுண்டு, சிவசொத்து குலநாசம் அப்படின்னு. அதனால் என்னன்னா, சிவங்கோவிலேருந்து எதை கொடுத்தாலும் கொண்டுறப்படாது, இந்த விபூதி அங்கே போட்டு வந்துடுவா, சந்தனத்தை கொடுத்தா செவரில் எறிஞ்சிட்டு வந்துடுவா, அப்படிலாம் செய்கிறான். பட் சிவசொத்து குலநாசங்கிற சொல்லு வாஸ்தவம்தான். ஆனால் அது சிவங்கோவில் சொத்துன்னு மட்டும் அர்த்தம் அல்ல. கோவில் சொத்தை கொள்ளையடிக்கப்படாது, அதுதான் தாற்பயம். கோவில் சொத்தை கொள்ளையடித்தா அந்த கொள்ளையடிச்சனுடைய குலம் நசிக்கும் அப்படிங்கிறதான் தாற்பயம். அல்லாமல் சிவசொத்து குலநாசன்னா இப்போ விஷ்ணு சொத்து குலவர்தனமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருமே, அதுக்கு பதில் சொல்லிட்டு வரும் இல்லையா. அதனால் இங்கே சிவசொத்து குலநாசம் சொல்கிறது கொள்ளையடிக்கப்படாதுதான் சொல்லியிருக்க ஒழிய அங்கே எடுத்துகிட்டு வரப்படாதுன்னு இல்லை. அதனால சிவனுக்கு நைவேத்தியம் பண்ண அந்த நைவேத்தியத்தை நம்ம சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா இப்படி ஒரு சந்தேகம் இருக்குது. அதை என்ன வாக்குன்னு எங்களுக்கு அதை க்ளீனாக சொல்லி தரணும் அப்படின்னு கேட்க, சூதனருக்கு அழகாக சொல்கிறார். ரிஷிகளுக்கு தெரியாததல்ல, எதுக்காகனா நமக்கு தெரியணுங்கிறதுக்காக அவர் சொல்கிறார். தத்துவம் சிவங்கோவிலேருந்து தரது எதுவாக இருந்தாலும் நம்மளை உபயோகிக்கப்படாதுங்கிறது தப்பான ஒரு கான்செப்டு. அது சிவசொத்து கொல்லிநாசம் சொன்ன காரணத்தினால அப்படி வச்சுட்டுருக்கான்னு அர்த்தம். எல்லா சக்கரை பொங்கல் தந்தால் சாப்பிட்டு தான் வரணும். ஏன் சிவங்கோவிலில் இங்கே எல்லா விஷுவுக்கும் ₹1 காயின் கொடுப்பான். அதை வாங்கிட்டு எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, அந்த உண்டியில் போட்டுருவான். அது பரவாயில்லை, பகவானுக்கு அங்கேருந்து வாங்கினா சரி, நான் பகவானுக்கே சமர்ப்பிக்கிறேன் தப்பில்லை. ஆனால் என்ன காரணம்னா, ஐயோ சிவன் சொத்து கொண்டு போகப்படாத ஆற்றுக்கு அது அப்படி சொல்லிட்டு போடப்படாது. இப்போ நம்ம தார அர்ச்சனை வைக்கிறோம் கோவிலில், அவள் பிரசாதம் தரத்தானே செய்கிறா. அந்த பிரசாதத்தை நம்ம கொண்டு வரத்தானே செய்கிறோம். மாத்திரை வச்சுக்கலாம், நெட்டியில் இட்டுக்கலாம். அந்த பூக்கள்லாம் என்ன, அந்த கொஞ்சம் பூவெல்லாம் போட்டு தான் தருவா. பகவானோட பாதத்துலேருந்து பூ எடுத்து 2 துளசியோ வில்வமோ அரளிப்பூ ஏதாவது தருவா. தலை தருவா, இந்த மணமுள்ள பூவை தருவா, முல்லைப்பூவை பிச்சி பூ தருவா, தூரப்படுவாலாம் தலையில் தானே வச்சுக்கிறோம் இல்லையா. அதெல்லாம் தப்பு கிடையாது. இருந்தாலும் நமக்கு தெரியணுங்கிறதுக்காக ரிஷிகள் கேட்குறா. சூதன் சொல்கிறார், சிவபக்தி உள்ளவனும் சதாச்சார தர்ப்பணமானவன் சுத்த பவனத்திலிருந்து மாத்திரம் சிவனுடைய நைவேத்தியம் பக்ஷணத்துக்காக ஸ்வீகரிக்கணும். நைவேத்தியம் பார்க்குறதே சிரேஷ்டமானதுனால பக்ஷணத்துடைய மகாத்மியம் சொல்லவே வேண்டாம். பரமேஸ்வரனுக்கு நைவேத்தியம் பண்ணுறதை பார்க்குறதே புண்ணியம்னு சொன்னால், அந்த நைவேத்தியத்தை சாப்பிட்றதுக்கு எவ்வளவு புண்ணியம் செய்திருக்கணும். பகவத் பிரசாதம் அல்லவா அது. அதனால் இந்த பரமேஸ்வரனுடைய நைவேத்தியத்தை பக்ஷணமாக கழிக்கிறதுனால என்னான்னு கேட்டால், சிவசாயுஜ்யம் லபிக்கிறதுக்கு வரை அதுக்கு சகாய்க்கமாகுமா. சிவசாயுஜ்யம் லபிக்கும் அப்படின்னா, அந்த பகவத் பிரசாதத்தை சாப்பிட்டு அவருடைய மனசு சாத்விகமான சிந்தையில் லௌகிகமான விஷயங்கள்லேருந்து விரக்தி அவனுக்கு ஈஸ்வர விசாரத்தோடு இருந்து பிரம்மந்தான் சத்தியங்கிற உணர்வு அவன் சிவனாவே மாறுவன். அந்த சாயுஜ்யம் கிடைக்கும், மோட்சம் கிடைக்கும், முக்தி கிடைக்கும். தாற்பயம் அது எப்படி இருக்கணும், சதாச்சார தத்பரனாയിട്ടുള്ള தாற்பயமாയിട്ടുள்ளவா பண்ணுற அந்த நைவேத்தியத்தை எடுக்கணும். எப்படியா துஷ்ட சுபாவம் உள்ளவன் நிவேத்தியத்தை கொடுத்தான்னா அந்த நிவேத்தியத்தை சாப்பிடப்படாது. பாபிகளுமாய் பந்தப்பட்ட நிவேத்தியம் தியஜிக்கணும். சர்வத்திர வேண்டாதனம் பண்ணிட்டு தப்புக்கெல்லாம் பிராயச்சித்தம் கிடைக்கும் சொல்லி கோவிலில் போய் வழிபாடு பண்ணுவான். வழிபாடு பண்ணினுடைய புண்ணியம் அவனுக்கு கிடைக்கும், இல்லை சொல்லலை. ஆனால் அதுக்காக அவன் பண்ணின பாபத்தினுடைய பலம் எல்லாம் குறையாது. வேண்டாத்தில் நம்பிட்டு பண்ணிட்டு நான் 108 தாரை வைக்கிறேன்னு சொன்னால் அந்த பண்ணினதோட பாபம் எல்லாம் போகாது. 108 தாரையுடைய புண்ணியம் அவனுக்கு கிடைக்கும், நோ டவுட் அட் ஆல். பட் அந்த பாபத்தினுடைய பலம் எந்த இதானாலும் ஹிந்து மதத்தில்
சாரி, எக்ஸ்கியூஸ்மிங்கிற வாக்குக்கு இடமே கிடையாது. என்ன பாவம் பண்ணினாலும் அதனுடைய பலத்தை நம்மளை அனுபவிச்சுத்தான் தீர்க்கணும். தான் கொன்னா பாவம் தின்னா தீரும் தமிழில் சொல்லுவாள். திங்கிறதுனா அனுபவித்து தீர்க்கிறதுன்னு தாற்பயம். அப்போ எதுக்கு இந்த புண்ணியகர்மம் செய்யணுங்கிற கொஸ்டின் வரலாம். இந்த பாவத்தினுடைய பலத்தை அனுபவிக்கிறதுக்குள்ள சக்தி நமக்கு கிடைக்கும், அதனுடைய காடின்யம் குறையும். அப்படி தான் இருக்குது. ஆனால் நமக்கு அது ஃபீல் ஆகாது. பெயின் கில்லர் மாதிரி வச்சுக்கோங்களேன். இல்லையா, பெயின் கில்லர் தரும்போது பெயின் தெரியல, ஆனால் பெயின் இருக்குது, நம்ம அதை ஃபீல் பண்ணுறது இல்லை, அவ்வளவுதான். அதே மாதிரி தான். அதனால் பாவிகளுமாய் பந்தப்பட்ட நைவேத்தியம் தெஜிக்கணும். அந்த நைவேத்தியத்தை சாப்பிட்டோம்னா அது நரகத்தில் போகிறதுக்கு இடையாகும். அதுக்காக சிவன் கோவிலுக்கு போகிறோம். அந்த கோவில் தமிழ்நாட்டில் எஸ்பெஷலி எந்த கோவிலில் போனாலும், விஷ்ணு கோவிலில் போனாலும் ஏதாவது ஒரு பிரசாதம் அங்கே சாப்பிட்றதுக்கு வச்சுட்டே கொடுத்துட்டே இருப்பான். நான் இப்போ போயிருந்தேன் அந்த ஸ்ரீவல்லிபுத்தூர் ஸ்ரீரங்கம், எல்லா கோவிலையும் கிடச்சது, கொடுத்துட்டே தான் இருப்பான். அது கோவில் பிரசாதம் நம்ம சாப்பிட்டுக்கலாம், அவ்வளோதான். அது ஆறு கொடுத்தா, ஆறு வழிபாடு கொடுத்தா நம்ம பார்க்க முடியுமா? அதெல்லாம் முடியாது இல்லையா? ஆனால் இந்த கேள்வி கேட்டதுனால சூதன் சொல்கிறார், சதாச்சார தத்பரமானவன் அவனுடைய சுத்த பவனத்திலே அந்த கொண்டு வரப்பட்ட அந்த நிவேத்தியத்தை நம்ம சாப்பிடலாம். அதே சமயம் பாவிகளுமாய் பந்தப்பட்ட நிவேத்தியம் நம்ம சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டா அது நரகத்துக்கு போகிறதுக்கு இடையாகும். சிவதேட்சை செய்யப்பட்டவன் ஆதாரப்பட்ட நைவேத்தியம் மகா நைவேத்தியம் அடையப்பட்டது. சிவதீட்சை உள்ளவன் ஆராதனைக்கு நைவேத்தியம் கொடுத்தா அதை மகா நைவேத்தியம் அப்படின்னு சொல்லுவான். ஷாலிகிராமத்தில் ராமலிங்கம், காஷ்மீரத்தில் ஸ்படிகலிங்கம், ஜோதிர்லிங்கம், இதெல்லாம் நைவேத்திய சாதனங்கள் சாப்பிட்டா அந்த க்ஷணமே பாபம் நசிக்கும் அப்படின்னு சொல்லுவோம். பாபம் நசிக்கும்னா அந்த பாபத்தினுடைய பலம் அப்போ நம்ம அனுபவிச்சு தீர்த்துருவோம், அந்த புண்ணியத்தினுடைய பலம் பூர்ணமாக கிடைக்கும் தப்பு. அப்படி சாலக்கிராமத்தில் உள்ள லிங்கம், ஸ்படிகலிங்கம், ஜோதிர்லிங்கம், ஜோதிர்லிங்கம்னா 12 ஜோதிர்லிங்கம் உண்டு இந்தியாவில். இதுலேருந்தெல்லாம் உள்ள நிவேத்தியம் கிடைச்சா பாபநாசம் உண்டாகும். இந்த தேசத்தில் உள்ள சிவலிங்கத்துக்கு நிவேதிக்கப்பட்ட சாதனங்கள் பவித்திரம் அப்படின்னு தாற்பயம். பிரசாதம் அப்படின்னா அப்படித்தான். அவருடைய பார்வை தான் அதில் வருது பகவானுக்கு. அவர் சாப்பிட்றது இல்லையே, எடுக்க மாட்டார் இல்லையா, பார்வை தான் வருது. அது அந்த கடாட்ச வீக்ஷணம் அதில் கிடைக்கும் போது அந்த இது வரும். நம்ம சாதாரண பார்த்தா தெரியும். சாதாரணமாக ஒரு நாளைக்கு சக்கரை பொங்கல் உண்டாக்குங்கோ, அதே சக்கரை பொங்கலை நம்ம அம்பாளுக்கோ அல்லது விளக்கு முன்னக்க வச்சு மனசில் பிரார்த்திச்சு நைவேத்தியம் பண்ணி சாப்பிட்டா ரெண்டுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கத்தான் சேருது. எஸ்பெஷலி பகவத் சேவை லலிதாசாசனம் அர்ச்சனை பண்ணி அந்த திருஷதி எல்லாம் சொல்லி நைவேத்தியம் பண்ணினா அந்த பாயசத்துக்கு ஒரு தனி டேஸ்ட்டு வரத்தான் சேரும். பகவத் பிரசாதமாக நம்ம எடுக்கணும். ஒரு பட்சம் நம்முடைய மனசில் தோணலாக இருக்கலாம், அது வேறு விஷயம். நான் ஃபீல் பண்ணியிருக்கேன்னு அது ஒரு வித்தியாசம் இருக்கத்தான் சேருது. அதனால் இந்த நேரத்தை சொன்னாரே, சாலக்கிராமம், காஷ்மீரம், ஜோதிர்லிங்கம், ஸ்படிகலிங்கம் எல்லாம் அப்படிப்பட்ட தேசத்தில் உள்ள, அப்படிப்பட்ட லிங்கம் உள்ள ஜோதிர்லிங்கம் இருக்கப்பட்ட தேசத்தில் உள்ள ஜோதிர்லிங்கத்துக்கு நைவேத்தியம் பண்ண பிரசாதம் எல்லாம் பவித்திரமானது. பிரசாதமே பவித்திரம், இது கொஞ்சம் கூட பவித்திரமானது, அப்படி சிரேஷ்டமானதுன்னு அர்த்தம். அப்படி நைவேத்தியத்தோட பிராதானியத்தை சொன்னார். அடுத்த சொல்கிறார், வில்வ மகாத்மியம்ங்கிறது, கூவளம்ங்கிறதே சிவனுடைய சுரூபம் தான். அதில் தான் கூவளத்திலே 3 இலையாக இருக்கும் பாருங்க, 3 இலை சேர்ந்துருக்கும். அதான் வலது கண், இடது கண், நெற்றிக்கண். அதில் பார்த்தா அது மாத்திரம் அப்படி பெருசாக இருக்கும், பாக்கி 2 கண் இப்படி சரிஞ்சிருக்கும், இது மட்டும் ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அதை வச்சு பார்த்தோம்னா கரெக்டாக அந்த 2 கண்ணும் நெற்றிக்கண்ணும் இருக்கிற மாதிரி அர்த்தம். அது அதான் திருதளம் அப்படின்னு சொல்ல. 3 தளத்தோடு கூடினது வில்வம். இது தேவன்மாரே சம்மதிச்சிருக்கா. வில்வ மரம், கோவள மரம்ங்கிறதே பரமேஸ்வருடைய சுரூபம். அப்படிப்பட்ட கோவள மரத்தோடு மூட்டில் அடியில் ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டித்து ஆராதிச்சா அது உத்தமமான ஆராதனையாக இருக்கும். ஏன்னா நம்மளை அர்ச்சனையோட பண்ண வேண்டாம், அந்த சிவலிங்கத்தை அங்கே பிரதிஷ்டிச்சா போகிறோம். அப்படியே உதிர்ந்து விழப்பட்ட வில்வம் எல்லாம் பகவானுடைய சிரசில் தானே விழும். அந்த சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்கிறது இன்னும் விசேஷம், பரம பாவனம். அப்படி அந்த கூவள மரம் இருக்கே, அந்த இடத்தை கூட ஒரு ஆராதனையாக கேந்திரமாக நம்ம மாற்றலாம். வில்வ மரத்துக்கு பூஜை பண்ணுவா. பலமூலங்கள், நெய், தேன்,
கந்த திரவியம் புஷ்பம் தொடங்கினதெல்லாம் அந்த வில்வ மரத்துக்கு சமர்ப்பிக்கலாம். ஏன்னா அது பரமேஸ்வரனுடைய ஸ்வரூபம், அது மரம் அல்ல, அது ஆக்சுவலாக. இப்படி வில்வ மரத்தை சிவனாக நினச்சி ஆராதிச்சு பூஜை பண்ணுறது சிவலோக லப்திக்கு காரணமாகும். சிவலோகம்னா சாலோக்கியம், சாரூப்பியம், சாமீப்பியம், சாலோக்கியம், சாயுக்கியம். இதுதான் 4 ஸ்டேஜ். சந்தான சம்பத்து, தனதானிய விருத்தி இதெல்லாம் உண்டாகிறதுக்கு இந்த கூவளம் மரத்தை பூஜை பண்ணுறது பிரயோஜனப்படும். சாதாரண பூஜையை விட கோடி புண்ணிய பலப்பிரதமாக்கும் கூவளச்சுவட்டில் செய்யப்பட்ட சிவாராதனை. ஏன்னா அதுக்கு அவ்வளவு மகாத்மியம் இருக்குது பில்வத்துக்கு. பால் பாயசம், பால் பாயசம், பால் வேற பாயசம் வேறு. பாயசம்னா பால் பாயசம் ஆகலாம், மற்ற எந்த சர்க்கரை பாயசம் ஆகலாம். இதெல்லாம் நிவேதித்து பக்தன்மாருக்கு பிரசாதமாக நல்கணும். பாருங்க, அப்போ பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு அந்த பிரசாதத்தை பக்தன்மாருக்கு கொடுக்கணும்னு சொல்லும்போது பக்தன் அதை சாப்பிடணுங்கிறது வருது இல்லையா? சிவபுராணத்தில் இருக்கிறது. இப்படி பிரவൃத்தி செய்யப்பட்ட வாழ்க்கை நிவர்த்தன்மார்க்கும் ஒருபோல செய்யப்பட்ட புண்ணிய கர்மமாக்கும் இந்த பிரவൃத்தி மார்க்கம். நிவர்த்தி மார்க்கம்னா லௌகிகத்தில் இருக்கிறது பிரவൃத்தி மார்க்கம், ஆத்மீகத்தில் மட்டும் இருக்கிறது நிவர்த்தி மார்க்கம். சிம்பிள், அவ்வளோதான். நம்மளாம் பிரவൃத்தி மார்க்கத்தில் தான் இருக்கும் லௌகிகத்தில் இல்லையா? ஒவ்வொரு கர்மாவும் செய்து அந்த கர்மனுடைய பலத்தை அனுபவித்து பலேச்சையோட கர்மங்கள் செய்துட்டே இருக்கும் நம்ம பிரவൃத்தி மார்க்கம். நிவர்த்தி மார்க்கம்னா பலேச்சை இல்லாமல் கர்மம் செய்கிறது. அவளுக்கு லௌகிகமான எந்த இச்சையும் கிடையாது, எந்த கனெக்ஷனும் கிடையாது, எந்த பந்தனமும் கிடையாது. இப்படி 2 பேருக்குமே இந்த பூஜையை செய்யலாம். அப்படி செய்யப்பட்ட அந்த பூஜை பிரசாதங்களில் பூஜித்த வஸ்துக்கள் சுத்தனாய் பக்ஷிக்கணும். அந்த பிரசாதத்தை பக்ஷிக்கும் போது கூட அதை உண்டாக்குறவனும் சுத்த சித்தனாக இருக்கணும். நல்ல ப்ராப்பராக பூஜை பண்ணி நிவேத்தியம் பண்ணி அதை வாங்கி சாப்பிட்றோமே அவனும் சுத்தம் இருக்கணும். அசுத்தம் இருக்கப்படாது. குளிக்காமல் வாங்குறது அதெல்லாம் செய்யப்படாது. சுத்தமாக இருக்கணும். சுஜித்துவம் ரொம்ப முன்பார்க்கின்றது. அப்படி பிரசாதங்கிற நிலையில் பூஜித்த வஸ்துக்கள் எதுவாக இருந்தாலும், பானகமாக இருந்தாலும் பஞ்சாமிரதமாக இருந்தாலும் எல்லாம் சுத்தனாக பக்ஷிக்கணும். அதுக்கப்புறம் விபூதியால் அபிஷேகம் பண்ணணும் பகவானுக்கு. அபிஷேகம் பண்ணி அந்த சிவலிங்கத்தை தலையில் வச்சு பிரதட்சணம் செய்கிறது, கூவள மரத்தை பிரதட்சணம் செய்கிறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு போட்டு. இல்லை, பில்வம் ரொம்ப விசேஷமானதாக்கும், பரமேஸ்வரன் ரொம்ப பிரீதி உள்ளதாக்கும். அதனால தான் சிவாராதனை ரொம்ப எளுப்பம் அப்படின்னு சொல்லுவாள். அதுக்கு பில்லத்தினுடைய மகாத்மியத்தை சொல்லும்போது கூட நான் சொல்லியிருக்கிறேன் இதுக்கு முந்தைய கிளாஸில். இருந்தாலும் சந்தர்ப்பம் மறந்தனால பில்வ மகாத்மியத்தினுடைய சாப்டர் ஆனதுனால சொல்லுவோம். பில்வத்தை பற்றி ஒரு ஸ்லோகம் இருக்கு. ஏகம் ச பில்வம் சலிலம் ச கிஞ்சித் சமர்ப்பிதம் சங்கரமூர்த்னி பக்தியா அமந்திரகம் ஏத சமந்திரகம் வா சவம்சகோட்யா சிவலோகமேதி. ஒரே ஒரு பில்வம், இந்த 3 நிலையை சொல்கிறேனே அதுதான். அது ஒரு உத்தரணி ஜலம் குடங்குடமாக விடணும்னு சொல்லலையாம். பரமேஸ்வரன் அபிஷேக பிரியன்தான், எம்பிட்டு தார வச்சாலும் அவருக்கு சந்தோஷம்தான். ஆனால் ஒரு பில்ல ஒரு உத்தரணி ஜலம் வச்சாலுமே போரும். எப்படி? சமர்ப்பிதம் சங்கரமூர்த்தினி பக்தியா. அதுதான் அங்கே காரியம். எத்தனை குடம் ஜலம் விடுறான்ங்கிறது அல்ல, எப்படி விடுறான், எந்த எண்ணத்தில் விடுறான், எந்த மனப்பான்மையில் விடுறான், எந்த மனஸ்திதி அவனுக்கு இருக்கு, அதுதான் தாற்பயம். பக்தியானா பக்தி, ஸ்ரத்தை, நம்பிக்கையோட ஸ்ரத்தையோட பக்தியோட ஒரே ஒரு பில்வமும் ஒரு திருண்டு ஜலம் விட்டாலே போரும். அது கூட எப்படி பூஜை பண்ண சொல்கிறே, அபிஷேகம் பண்ண சொல்கிறே, அர்ச்சனை பண்ண சொல்கிறே, எனக்கு மந்திரம் தெரியாதேன்னா மந்திரம் தெரிஞ்சு சொன்னாலும் சரி, மந்திரம் தெரியாமல் சொன்னாலும் சரி, பக்தி ஸ்ரத்தை தான் வேணும் அதில் மெயின். ஆனால் அமந்திரகம் ஏன சமந்திரகம், அமந்திரகம்னா மந்திரம் இல்லாமல், சமந்திரகம்னா மந்திரத்தோட. அமந்திரகம் ஏன சமந்திரகம் வா ச வம்சகோட்யா சிவலோகமேதி. ஒரே ஒருத்தன், ஒரு நபர் அந்த ஒரு பில்வத்தை ஒரு உத்தரண்டு ஜலத்தேன் பக்தியோட ஸ்ரத்தையோட பகவானுடைய மூர்த்தாவில் சமர்ப்பிப்பானே. ஆனால் அவன் மந்திரத்தோடு சொன்னாலும் சரி, மந்திரம் இல்லாமல் சொன்னாலும் சரி, சமர்ப்பண பாவம், அந்த பில்வமும் ஒரு உத்தரணி ஜலமும் தான் அங்கே முக்கியம். அவனுடைய வம்சமே, அவனுக்கு மட்டுமல்ல அவருடைய குடும்பமே, அவனுடைய வம்சமே மங்களகரமான லோகத்தில் இருக்கும்னா எல்லா விதமான சௌபாகியங்களும் அவளுக்கு கிடைக்கும்.
சிவலோகம் எதுனா உடனே செத்து போயிடுவான்னு நினச்சிக்கப்படாது. நம்ம அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது. பண்டு காலத்தில் அப்படித்தான் பண்ணிட்டு இருந்தா. ஏன்னா அன்றைக்கெல்லாம் வாட்ஸ்அப் எல்லாம் கிடையாதே, அதனால் ஃபோன் ஃபெசிலிட்டிலாம் ரொம்ப குறைவு, ஃபோனே கிடையாது இந்த காலத்துலலாம். அப்போ இந்த மாதிரி காலம் ஆயிடுச்சுன்னா எப்படி அவளை அறிவிக்கிறது அப்படின்னா சஞ்சயனம் கழிஞ்சு அடுத்த நாளைக்கு போஸ்ட் கார்டில் எழுதி கருத்த மனுஷன் 4 வருஷம் தடவி அனுப்புவான். எனது தகப்பனார் சங்கர் சுப்பிரமணிய ஐயர் நேற்று இரவு 12 மணிக்கு சிவலோக பிராப்தி அடைந்தார் அப்படின்னு போட்டுருவான். இப்போவே லோட்டஸ் ஃபீட் நம்ம எழுதுகிறோம் இல்லையா, அதை தமிழில் எழுதிட்டு இருந்தா அவ்வளோதான். அது சொல்லி சொல்லி சிவலோக பிராப்தினா செத்து போயிடுவான்னு நினச்சிருக்கு. அப்படியே சிவம்னு வாக்குக்கு மங்களம்னு அர்த்தம். நம்முடைய கான்செப்ட் அனுசரித்து நம்ம சைவ சித்தாந்த நம்ம சைவாளாக இருக்கப்பட்ட நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மளெல்லாம் பிராணனம் போயிடுத்துன்னா பகவானுடைய பாதத்தில் போய் சேர்ந்துடுறோம் அப்படிங்கிறது நம்மளுடைய விசுவாசம். இந்த வைஷ்ணவனானா விஷ்ணு பதத்தை சேர்ந்துடுறார், பாதத்தை சேர்ந்துடுறார் அப்படின்னு வைஷ்ணவனுடைய தாற்பயம். அந்த அர்த்தத்தில் சிவலோகம் ஆப்பனோதின்னு அதில் சொன்ன அப்போ சிவலோக பிராப்தி அடைந்தார் சொன்னாலே வழிய செத்து போகிறாங்க அர்த்தம் அல்லான்னு தாற்பயம். அதனால் ஒரே ஒரு பில்வம் ஒரு தரணி ஜலம் வர சங்கருடைய மூர்த்தாவிர பக்தியோட விட்டால் அது மந்திரத்தோடாலும் சரி மந்திரம் இல்லாமல் ஆனாலும் சரி அவனுடைய வம்சம் பூரா வம்ச கோட்டியா கோடி புண்ணியம் பரம்பரையாக அவனுக்கு அந்த புண்ணியம் போய் சேரும்னு சொன்னால் நம்ம அந்த ஒரே ஒரு பில்வம் தானே கேட்குறார் இல்லையா, நிறைய கேட்கலையே அப்படின்னு. ஆனால் அதில் ஒரு சின்ன ஒரு விஷயம் கூட உண்டு. அந்த பில்வம் போடும்போது 3 இலையும் பூர்ணமாக இருக்கணும். கண்ட பில்வமாக இருக்கக்கூடாது, அகண்ட பில்வமாக இருக்கணும். அதை பார்த்துக்கணும். ஒரு இலை பகுதி முடிஞ்சது, 2 இலை உள்ளது, இதெல்லாம் கூட்டத்தில் போடும்போது போடலாம். ஆனால் சரியாக நம்ம பாடும்போது மேக்சிமம் அந்த 3 இலை மாத்திரமாக உள்ளதாக எடுத்து அந்த 3 இலையிலையும் ஒரு எண்ணம் கூட அந்த டேமேஜ் வந்துருக்கப்படாது. 3 இலையும் பூர்ணமாக இருக்கணும். இந்த 3 இலையும் பூர்ணமாக இருந்து அந்த 2 இலை இப்படி இருக்கும், ஒரு இலை மேலே இருக்குது, அந்த தண்டு கொஞ்சம் கூட இருக்கணும், இப்படி பிடிச்சி அப்படி வைக்கணும். அது அந்த மாதிரி பண்ணினா ரொம்ப விசேஷம் இருக்கும். பூர்ணமான ஒரு அர்ச்சனையாக்கம் அந்த பில்வத்தினால் அர்ச்சனை அப்படிங்கிறது தான் அதனுடைய தாத்பரியம். இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சென்டென்ஸ் பை சென்டென்ஸ் தான் மீனிங் இருக்குது. அது நமக்கு நாளைக்கு பார்க்கலாம். சிவபுராணம் 22வது தசகம் பிரதம சர்க்கத்தில் சிவநைவேத்திய பக்ஷண நிர்ணயம் பில்வ மகாத்மியம். பரமேஸ்வரனுக்கு நைவேத்தியம் பண்ணி அந்த பிரசாதம் நம்ம சாப்பிடலாமா அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. சிவ நிவேத்தியம் புஜிக்கப்படாதேன்னு ஒரு பேச்சு இருக்கே அப்படி நான் கேட்டிருக்கேன். அது சரியானாக்கும் ரிஷிகள் கேட்குறான். அக்ராஹ்யம் சைவ நைவேத்தியமிதி பூர்வம் ஸ்ருதம் வஜஹா புரூஹிதன் நிர்ணயம் பில்வ மகாத்மியம் அப்படி சன்முனே. அதை நீங்கள் அழகாக எங்களுக்கு சொல்லுங்க, அதோட பில்லத்துடைய மகாத்மியத்தை எங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறத சொல்கிறார் முனிஸ்ரேஷ்டா. சிவ நிவேத்தியம் ஸ்வீகரிக்கப்படாதுன்னு சொல்லி நாங்கள் கேட்டிருக்கோம். அது எந்த விதத்தில் சரியாகும், அது கழிக்கலாமா கழிக்கப்படாதா, என்ன வாக்கம் அதனுடைய காரியம், அது மாதிரி பில்லத்துடைய மகாத்மியமும் எங்களுக்கு கேட்கணும்னு சொன்ன உடனே சூதன் சொல்கிறார். சூதோவாஜா ஸ்ருணுத்வம் முனய சர்வே சாவதானதயாதுனா சர்வம் வதாமி சம்பிரீத்யா தன்யா யூயம் சிவம் விரதாக சிவபக்தி சுஜி சுத்த சத்பிரதே திருடனிஷ்டய பக்ஷயே சிவ நைவேத்தியம் திஜேதக்ராஹ்ய பாவனாம். சிவனுக்கு நைவேதிச்ச அந்த இதை பற்றி நீங்கள் கேட்குறேன். நீங்கள்லாம் பாக்யவான்மாராக்கும் சிவபக்தன்மார். அதனால் சிவபிரதராக இருக்கப்பட்ட நீங்கள் இது கேட்குறது எனக்கு சந்தோஷம். நான் சொல்கிறேன், ஸ்ரத்தையோடு கேட்டுங்கோ. சிவபக்தன் திருட நிச்சயத்தோட விரத சித்தியோட பிரசாதம் ஸ்வீகரிக்கணும். ஏன்னா சிவப்பிரசாதம்ங்கிறது திருஷ்டுவாபி சிவ நைவேத்தியம் யாந்தி பாபானி தூரதா புக்தேது சிவ நைவேத்திய புண்ணியாயாந்தி கோடிஷா. அந்த சிவனுக்கு நைவேத்தியம் பண்ணின அந்த நைவேத்தியத்தை கண்ணால் பார்த்தாலே பாபம் போயிடும்னு சொல்லும்போது பக்ஷிக்கா எப்படிங்கிறத பற்றி சொல்லவே வேண்டாம். அப்படின்னா பக்ஷிக்கலாம்னு தாத்பரியம். அது புஜிக்கிறது எப்படி அப்படின்னு கேட்டால்,
கோடி யஜ்ஞ பலம், கோடி யஜ்ஞம் பண்ணினா என்ன பலமோ அந்த பலம் கிடைக்கும் சிவ நைவேத்தியம் நம்ம சாப்பிட்டான்னு அர்த்தம். அதனால இனிமேல் சிவன் கோவிலேருந்து எதையும் தந்தானா அழகாக அதை சாப்பிடலாம். பிரசாதம் எல்லாம் ஆற்று கொண்டு வரலாம், விபூதி ஆற்று கொண்டு வரலாம், ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம், டெய்லி காலம்பரம் இட்டுக்கலாம். அந்த புஷ்பங்கள் எல்லாம் சவிட்டாத்த ஒரு இடத்துல மரத்தை மட்டும் எங்கேயோ போடலாம். இல்லைன்னா அப்படியே பூஜாரம் ஒரு ஓரத்தில் வச்சாருன்னா கொஞ்ச நேரம் 2-3 நாள் கழிஞ்சு அது அழுகி வாடி போயிடும், அதுக்கப்புறம் தூர போட்டுடலாம், ப்ராப்ளம் இல்லை. அதுக்காக கோவில் நம்மளை எரிஞ்சிட்டு வந்துடக்கூடாது என்று தாற்பயம். இது அழகா சிவபுராணத்தில் சொல்றார், கொண்டு போகலாம் அப்படின்னு. அலம் யாக சகஸ்திரேனாப்யலம் யாகார் புதையரபி பக்ஷிதே சிவநைவேத்திய சிவசாயுஜமாப்னுயாத். 1 கோடி யஜ்ஞங்கள் யாகங்கள் இதெல்லாம் செய்தானாக்கா என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் கிடைக்கிறதுக்கு அதொன்றும் செய்யாமலேயே இந்த சிவப்பிரசாதம் சேவித்தது கொண்டு நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறார். ஏன்னா யஜ்ஞங்கள் யாகங்கள்லாம் செய்கிறதுங்கிறது அவ்வளோ எழுப்பமான காரியம் இல்லவே. அதுக்குடைய சாத்தியதைகள் வேணும், அதுக்குள்ள ஆள் வேணும், பணச்செலவு, இடம், ഒരുപാട് காரியங்கள் உண்டு. எல்லாத்த விட சிவப்பிரசாதம்ங்கிறது கோடி யஜ்ஞத்தை விட பிராதானியம் அப்படின்னு காட்டு சொல்கிறார். அவ்வளவுதான். அப்படி சிவப்பிரசாதம் தினந்தோறும் சேவிக்கப்பட்டவனுக்கு சாயுஜ்ய பதவி வரை கிடைக்கும். ஏன்னா அந்த கோவில் பிரசாதம் எல்லாம் சாப்பிட்டு வரும்போது அந்த மனசும் அந்த மாதிரி அவனுக்கு ரிஃபைண்டாக வரும் தாத்பரியம். அதனால அந்த நிவேத்தியம் எப்படி யத்கிருஹே சிவ நைவேத்திய பிராச்சாரோபி பிரஜாயதே தத்கிருஹம் பாவனம் சர்வமன்ய பாவன காரணம். எந்த ஒரு வீட்டில் சிவனுக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்காக நிவேத்தியம் வைக்கிறாளோ அந்த வீடு ஐஸ்வர்யத்தோடும் சுதித்தத்தோடும் இருக்கும். மட்டுமல்ல மற்ற கிரகங்களுக்கும், அப்படின்னா அதெல்லாம் அந்த பிரசாதத்தை சேவிக்கிறாளோ அவளுடைய கிரகங்களையும் சர்வ ஐஸ்வர்யமும் உண்டாகும். அவள் சாப்பிடலாமாங்கிற கொஸ்டினுக்கு அங்கே பிரசக்தியே இல்லை. இதெல்லாம் கிடைக்கப்பட்டதானே, அதுக்குத்தானே நம்ம பூஜை பண்ணுறோம் இல்லையா. நம்ம நினைக்கிற காரியங்கள்லாம் நடக்கணும், நமக்கெல்லாம் ஃபேவராக வரணும், எல்லாத்துலேயும் விஜயம் வரணும், சௌக்கியமாக இருக்கணும், ஆரோக்கியம் வரணும். ஆரோக்கிய சௌக்கியம் சொல்லித்தானே பிடிக்கிறான் பட்டதிரி. ஆயசும் ஆரோக்கியம் தான் மெயின், பாக்கி எல்லாம் இருந்தும் பிரயோஜனம் கிடையாது. ஆயசும் ஆரோக்கியம் உண்டானத்தான் மற்ற விஷயங்களை நமக்கு பயன்படுத்த முடியும். இதெல்லாம் கிடைக்கும் சிவ பிரசாரம் சேவிக்கிறதுனால அப்படின்னு. ஆனால் அதில் ஒரு சின்ன விஷயம் மட்டும் இருக்கு. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால், ஆகதம் சிவநைவேத்தியம் கிரஹீத்வா சிரசே முதா பக்ஷணீயம் பிரயத்னேன சிவஸ்மரணபூர்வகம் ஆகதம் சிவநைவேத்தியமன்யதா கிராஹ்யமித்யபி விளம்பே பாபசம்பந்தோ பவத்யேவ ஹி மானவஹ. இந்த சிவப்பிரசாதம் வந்த உடனே அதை கழிச்சுடணும், அதை வச்சிருக்கப்படாது. என்ன அப்படின்னு கேட்டால், அதை வச்சிருந்தால் நம்ம கெட்டு போயிடுத்துனா தூர போட வேண்டி வரும் இல்லையா. கழிக்கப்படாது. எந்த ஒரு உணவுமே சாதாரண பக்ஷண கிரமம் சொல்லும்போது கூட சாஸ்திரப்படி ஒரு பக்ஷணம் உண்டாக்கினா 3 மணிக்கூர் தான் அதுக்கு கழிக்கிறதுக்கு யோகியதை உண்டு. 3 மணி நேரம் கழிஞ்சால் நம்ம குக் பண்ண வஸ்துக்கள் பிரயோஜனம் இல்லை, கழிக்கப்படாதுன்னு சாஸ்திரம். இப்போ அதெல்லாம் முடியாது வச்சுங்க. 1 வாரத்துக்குள்ள சாம்பாரை வச்சு ஃப்ரிட்ஜில் தள்ளிட்டு சூடாக்கி சாப்பிட்றோம் நம்ம. ஏன்னா காலம் அந்த மாதிரி இருக்குது. அதனால் நமக்கு ப்ராக்டிக்கலாக அது முடியாது. அது அவாவா இஷ்டம். நம்ம என்ன சொல்ல, நம்ம அதெல்லாம் நம்ம ப்ராக்டிக்கல் அவ்வளோ விஷயம். நிவேத்தியம் உடனே கழிக்கணும். கொஞ்ச நேரம் கழிக்கிறது அது கேடாகவோ இல்லை பழகினதை கழிக்கவோ செய்தா அது என்னத்தினால அது பிராது சொல்கிறான்னா, அந்த நிவேத்தியத்தை அவமானிக்கிற மாதிரி ஆகிடுமா, இன்சல்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதனால அது செய்யப்படாது அப்படின்னு. எதுவாக இருந்தாலும் கோவிலேருந்து பிரசாதம் வாங்கிட்டு வந்தாலும் உடனே யாருக்கும் கொடுத்து தீர்த்துடணும். கொட்டாரக்கரில் போய் அப்பம் வாங்கிட்டு வந்து நன்னா இருக்குது 2 நாளில் கழிக்கலாம்னு சொல்லி வச்சுருவோம். 2வது நாளைக்கு எடுக்கும்போது காரணம் தூர போடுறோம். அது செய்யப்படாது. அது அந்த நிவேத்தியத்தை அவமானிக்கிற மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் கொண்டு வந்த உடனே சாப்பிட்டுருணும். நமக்கு போருமான அப்படி யாருக்காக கொடுத்து அதை தீர்த்துடணும், வேஸ்டாக்கப்படாது தாத்பரியம். என்ன இந்த சிவநைவேத்தியம் கொண்டு வந்துட்டு சாப்பிடாமல் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால், ஆகதம் சிவநைவேத்தியம் அந்யதா கிராஹ்யமித்யபி விளம்பே பாபசம்பந்தோ பவத்யேவ ஹி மானவஹ. அவன் மகா பாபியாக மாறுறான். அப்போ
இதை புஜிக்காத்தவன் பாபியா மாறுறான், கொடுத்தும் வேண்டான்னு சொல்லவோ இல்லை வாங்கிட்டு வந்து அதை களையவோ செய்யப்பட்டான் பாபியா மாறுறான்னா அது புஜிக்கிறதுனால எந்த தப்பும் இல்லைங்கிறது அதில் நமக்கு தெரியறது. அதுக்கப்புறம் நயஸ்ய சிவநைவேத்திய கிரகணேச்சா பிரஜாயதே தபாபிஷ்டா கிரிஷ்டாசியான் நரகம் யாத்தியபி துருவம். அந்த சிவநிவேத்தியம் புஜிக்காத்தவன் பாபியா மாறி நரக யாதனை அனுபவிப்பன், நரகத்துக்கு தான் போவன் அப்படின்னு தாற்பயம். அதனால தாராளமாக சிவ நிவேத்தியத்தை புஜிக்கலாம்ங்கிறத நமக்கு உறுதிப்படுத்துறதுக்காக அதை சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுறார் சூதன். சாப்பிடாதவன் நரகத்துக்கு போவான்னா சாப்பிட்டதுனால உனக்கு நன்மை தான் வரும்னு அர்த்தம். ஸோ ஹிருதயே சந்திரகாந்தேச ஸ்வர்ணரூபியாதி நிர்மிதே சிவதீக்ஷவதா பக்த நேதம் பக்ஷமிதீரியதே. அந்த சிவனை பிரசாதம் கழிக்கிறதுக்கு முந்தி அந்த சிவவிரதம் எடுத்தவன், ருத்ராட்சம் தரித்தவன், நிச்சய திருடதையோடு உள்ளவன் அந்த பக்ஷணத்தை ஸ்வீகரிக்கணும். ஏன்னா பயந்து சாப்பிடப்படாது. எப்போவுமே அப்படித்தான், நம்ம பயந்து சாப்பிடப்படாது. நமக்கு மனசுக்கு தெரிஞ்சாதான் அது பிரச்சனை ஆகிடும், இல்லைன்னா நமக்கு கவலையே இல்லை. ஸோ இது பகவானுடைய பிரசாதம் அப்படி நினைச்சிருந்து சந்தோஷமாக வாங்கி கழிக்கணும். சிவன் அல்லவா கழிக்கலாமா அந்த மாதிரி சந்தேகம் எல்லாம் வரப்படாது. செலவா அப்படிலாம் செய்வா, பூஜை பண்ணி தீர்த்தத்தை கொடுத்தா குடிக்க மாட்டான். ஏன்னா அந்த வெள்ளம் நல்ல வெள்ளமோ தெரியாது, இப்படிலாம் நினைப்பா. அப்படிலாம் சந்தேகப்பட்டால் பூஜையில் அவளுக்கு தாத்பரியம் இல்லைன்னு அர்த்தம். அப்போ அது வெறும் பிரகசனம், ஆரியோ பயமாத்துறதுக்கு மாதிரி பண்ணுறது. புண்ணியாகம் பண்ணி அந்த ஜலத்தை அவாத்து பைப்பில் தான் வெள்ளத்தை எடுக்கிறோம், அந்த வெள்ளத்தை தான் அவன் குடிக்கிறான். அதுக்காக எல்லாம் இந்த குப்பியில் உள்ள பிஸ்லரி வாட்டரை வச்சு கும்பத்தில் ஜெபிச்சு நம்ம ஜெபிக்க முடியுமா? தவிர மந்திரபூர்வமாக அதுக்கு நம்ம கொடுக்குறோம். இந்த கும்பத்தில் ஜலத்தை விட்டு மந்திரபூர்வமாக கொடுக்குறோம், மந்திர வீரியம் அந்த கும்பத்தில் வருது. அதனால அந்த ஜலத்துக்கு எந்தவித தோஷமும் கிடையாது. அதெல்லாம் அந்த ஒரு திருட நிச்சயத்தோட வேணாம் பிரசாதம் ஸ்வீகரிக்கிறதுக்கு, தீர்த்த பிரசாதம் ஸ்வீகரிக்கணும். அதுக்கப்புறம் சிவதீக்ஷான்விதோ பக்தோ மகா பிரசாதா சம்யகம் சர்வேஷாமபி லிங்கானாம் நைவேத்தியம் பக்ஷயேச்சுதம். சிவதீட்சை எடுத்தவன் எல்லா ரூபத்தில் உள்ள லிங்கத்தையும் பூஜை பண்ணி நைவேத்தியம் பண்ண பிரசாதத்தை அவன் சேவிக்கலாம். சிவதீட்சை எடுத்ததுனால பிரசாதம் ஸ்வீகரிக்கப்படாதுங்கிறது கிடையாது. சிவதீட்சை எடுத்தவனுக்கு கவலையே இல்லை, எந்த பூஜை பண்ணுற எந்த லிங்கம்ங்கிற பற்றி கவலை இல்லை. ஆனால் அதே சமயம் அந்நிய தீக்ஷா யுதாந்திரணாம் சிவபக்தாதிராத்மனாம் சுணத்வம் நிர்ணயம் பிரீத்தியா சிவ நைவேத்திய பக்ஷனே. மற்ற தீட்சை எடுத்தவாளுக்கு சிவப்பிரசாதம் ஸ்வீகரிக்கிறதுக்கு சில விஷயங்கள் உண்டு. என்னவாக்கும்? ஷாலகிராமோத் பவேலிங்கே ரசலிங்கே ததாத்விஜாக பாஷாணே ராஜதே சொர்ணே சுரசித்த பிரதிஷ்டிதே காஷ்மீரே ஸ்பாடிகே ரத்னே ஜோதிர்லிங்கேஷு சர்வசா சந்திராயண சமம் புரோக்தம் சம்போர் நைவேத்திய பக்ஷணம். சாலகிராமம் ரசலிங்கம் சாதாரண கல்லில் உண்டாக்கின லிங்கம், வெள்ளியில் உண்டாக்கின லிங்கம், சொர்ணத்தில் உண்டாக்கின லிங்கம், இந்த சித்தன்மார்ட்ட இந்த கிடைச்ச லிங்கம், இந்த பிரசாதத்தெல்லாம் பிராமணன் ஸ்வீகரிக்கலாம். அது மட்டுமல்ல, ஸ்படிகலிங்கம், ஜோதிர்லிங்கம் அதெல்லாம் நம்ம அதில் சொல்கிறோம். சந்திராயண சமம் புரோக்தம் சம்போர் நைவேத்திய பக்ஷணம் இதெல்லாம் நம்ம புஜிக்கலாம். ஆனால் பிரம்மஹாபி சுஜிர்பூத்வா நிர்மால்யம் வஸ்துதாரையே பக்ஷயித்வா சுத்த துரிதம் தஸ்ய சர்வபாபம் சிருணுஷ்யதி. பிரம்மஹத்யா தோஷம், பிராமணனை வதம் பண்ணுறது பிரம்மஹத்யா தோஷம். அதுக்கு பிராயச்சித்தமே கிடையாது ஆக்சுவலாக. அதனால தான் ஒரு பிராமணன் தப்பு பண்ணினா அவனை வதம் பண்ணப்படாதுன்னு சாஸ்திரம். 3 பேரை வதம் பண்ணப்படாது. பிராமணன் தப்பு பண்ணினா வத சிக்ஷைக்கு அர்ஹனாலும் அவனை வதம் பண்ணப்படாது. அதுக்கு பிறகு அவனோட குடுமையை வெட்டிடுவான். அன்றைக்கெல்லாம் பிராமணாளுக்கு குடுமி இருக்கும். குடுமையை வெட்டினா இட் இஸ் ஈக்குவல் டு கில் ஹின் அர்த்தம். அதனால் அஸ்வத்தாமாவுக்கு
கோபம் வருது அர்ஜுனனுக்கு. உபபாண்டவமாரை கொன்னான்னொன்னா கோபப்பட்டு கொல்லுறதுக்கு போகிறான். இல்லை, பிரம்மஹத்தியா தோஷம் வந்துடும் அர்ஜுனா, அவனுடைய சிகையை வெட்டிடு அப்படிங்கிறதையாக்கும் அஸ்வத்தாமாவோட சிகையை வெட்டுறான். அப்படி பிராயச்சித்தமில்லாத பிரம்மஹத்தியா தோஷங்கூட சிவப்பிரசாதத்தினால அது அந்த தோஷம் மாறும். அப்படின்னா பரமேஸ்வரனுடைய நைவேத்தியத்தினுடைய பிராதானியத்தை காணிக்கிறதுக்காக சொல்லப்பட்ட விஷயம் அர்த்தம். அதே சமயத்தில் சண்டாதிகாரோ எத்ராஸ்தி தத் போக்தவ்யம்னு நமானவைகி சண்டாதிகாரோ நோ எத்திர போக்தவ்யம் தச்ச பக்திதா. இந்த சண்டனுக்கு படைச்ச நைவேத்தியம் அது சாப்பிடப்படாது. சாதாரண ருத்ர எந்த ஒரு பூஜை பண்ணாலும் ஹோமம் கழிஞ்சவொடனே ருத்ர பலின்னு வைப்பா, அது சாப்பிடப்படாது. அதே சமயம் சண்டனுடைய அதீனில் இல்லாத இடத்துல நைவேத்தியத்தை நம்ம சாப்பிடலாம், அதை எடுத்துக்கலாம், சுவீகரிக்கலாம். சண்டனுக்கும் மற்ற லிங்கத்தில் நியந்திரணம் இல்லை அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வரப்பட்ட இடத்துல நம்ம சாப்பிடலாம். பானலிங்கம், சித்தலிங்கம், சுயம்புலிங்கம், இப்படி பானலிங்கம்னு லௌகேச்ச சித்தலிங்கம் சுயம்புவே பிரதிமாசு சர்வாசு ந சண்டோதி கிருதோ பவாத். சண்டனுடைய அதீனத்தில் இல்லாத இடத்துல சாப்பிடலாம். ஸ்நாபயித்வா விதானேன யோலிங்க ஸ்நாபனோதகம் திரிஷ்பிபே திரிவிதம் பாபம் தஸ்யேகாஷு வினஷ்யதி. இது பாருங்க, சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணின அந்த ஜலம் ஸ்நாபயித்வா விதானேன, என்ன பகவான் ஸ்நானம் பண்ணுறாருன்னா அபிஷேகம் பண்ணுறதுன்னு தாத்பரியம் இல்லையா? இந்த அபிஷேக ஜலம் 3 பிராവശ്யம் நம்ம சேவிக்கணுமாம். சேவிச்சா 3 விதத்தில் உள்ள பாவங்கள் நமக்கு போகும். 3 விதமான பாவங்கள். இதுவரை செய்தது சஞ்சிதம், இப்போ செய்திருக்கிறது பிராகிருதம், இனி செய்ய போகிறது ஆகாமி. இந்த 3 விதமான பாவங்கள் இல்லாமாயிடும் தாத்பரியம். திருப்பி சொல்கிறேன், பாவங்கள் இல்லாமாயிடுன்னா என்ன வேணால் பண்ணிவிட்டு சிவதீர்த்தத்தை குடித்தா ஒன்று அது நல்லிஃபை ஆகிடுன்னு நினச்சிக்கப்படாது. ரைட் ஆஃப் செட் ஆஃப் எல்லாம் கிடையாது. இங்கே பாபத்தினுடைய பலன் அனுபவிக்கணும், அது வேறு விஷயம். ஆனால் அதை அனுபவிக்கும் போது அது பாபத்தினுடைய பலன் நம்மளை பாதிக்காது, காடின்யம் வராதுன்னு அர்த்தம். அப்படி 3 பிராവശ്யம் சேவிக்கிறதுனால திரிவிதமாக இருக்கப்பட்ட பாபங்கள் எல்லாம் நமக்கு இல்லாமாயிடும். சஞ்சிதம், பிராகிருதம், ஆகாமி. ரெண்டு பாடம் இருக்கு. சில புக்கில் பிராரப்தம் போட்டிருக்காங்க, சில பிராகிருதம்னா இப்போ நடக்கிறதுங்கிற அர்த்தத்தில் வருது. பிராரப்தம்னு எடுத்துக்கலாம். சஞ்சிதம், பிராரப்தம், ஆகாமின்னு எடுத்துக்கலாம். சம்பவம் வேற ஒன்றுமல்ல, இதுவரைக்கும் பண்ணின பாவங்கள் போகிற ஜென்மம் வரைக்கும், இந்த ஜென்மத்தில் இப்போ பண்ணிட்டு இருக்கிற பாவங்கள், இனி எடுக்க போகிற ஜென்மத்தில் பண்ணறதுக்கு சாத்தியதை உள்ள பாவங்கள். இப்படி 3 விதமாக உள்ள பாவத்தை சொல்லுவான். அதனால சிவநைவேத்தியம் புஜிக்கலாம்னு சொல்லிட்டு வர்றார். அக்ராஹ்யம் சிவநைவேத்தியம் பத்திரம் புஷ்பம் பலம் ஜலம் சாலக்கிராம சிலாசங்கா சர்வம் யாந்தி பவித்ரதாம். இந்த சிவநைவேத்தியம் புஜிக்கிற சமயத்தில் அதில் நம்ம ஏதாவது நம்ம கொண்டு வர சமயத்தில் என்னமேனு ஒரு தீட்டுப்படவோ இல்லையா ஏதாவது ஒரு ரீதியில் அது அசுத்தப்படவோ செய்தானா அதில் புஷ்பத்தையோ வில்லையோ ஜலமோ தெளித்து அதை சுத்தப்படுத்தி நம்ம சாப்பிடலாம். இந்த புஷ்பங்கள்ங்கிறது அந்த பார்த்து புஷ்பங்களை போடணும். பண்டெல்லாம் எல்லா புஷ்பத்தையும் போடணும். இப்போ அரளிப்பூவில் விஷம் சொல்லி ஒரு பெரிய ஒரு இது அரளிப்பூ பூஜைக்கு எடுக்கப்படாதனால ஒரு நடுவில் கொஞ்சம் வந்திருக்கா.
அரளிப்பூ போட்டதுனாலெல்லாம் ஒன்றும் ஆகாது. வருஷக்கணக்காக அறுத்தான் பண்ணிட்டு இருக்கு. அரளி வேறத்தை அரைச்சி குடித்தா அது ஆகத்தான் செய்யும். அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பூவைத்தானே எடுக்க சொல்லிருக்கு இல்லையா, அந்த இலையை அரைச்சி குடிக்க சொல்லலையே. அதுக்கப்புறம் இல்லை இன்னொரு விஷயம் கூட ஒரு கண்டிஷன் சொல்கிறார். ஆனால் இப்போ எல்லா கோயிலும் அது நடக்கிறது. நான் முதல்ல சொல்கிறேன், இந்த புராணத்தில் உள்ளது நம்ம சொல்கிறோம். ப்ராக்டிக்கலாக இப்போ இஷ்டம் போல் என்ன வேணால் மாற்றிப்பா, நமக்கு ஒன்றும் செய்ய முடியாது. லிங்கோபரி யத்ரவ்யம் ததாகிராஹ்யம் ததகிராஹ்யம் முனீஸ்வராக சுபவித்ரம் ச தத்ஞேயம் எல்லிங்க ஸ்பர்ஷபாகிருதா. அந்த சிவனுக்கு நிவேத்தியங்கிறது அப்படி காணிச்சுட்டு எடுக்கப்பட்டதை தான் நம்ம சாப்பிடலாம். அந்த சிவலிங்கத்தில் சார்த்திட்டு அதை சாப்பிடப்படாது அப்படிங்கிறான். இப்போ அதை சொல்ல முடியுமா? 50 இடத்துல அந்த அன்னாபிஷேகம் தான் வந்திருக்கு நிறைய. ஆமாம், அன்னாபிஷேகம் வந்து அப்படியே சிவனோட அன்னத்தம்படை வச்சுருவான். வச்சு அந்த அன்னத்தை தான் எடுத்து நம்ம கொடுக்குறான். ஆனால் சிவபுராணத்தில் என்ன சொல்கிறதுன்னா, சிவலிங்க ஸ்பர்ஷனம் ஏற்ற காரியங்களை நம்ம புஜிக்கப்படாது அப்படின்னு. அது என்ன காரணம் தெரியலை. எனக்கு தோணுறது அந்த புஜிக்கிறதுனால, அது மலமாக போகிறதுனால புஜிக்கப்படாது சொல்கிறாலும் தெரியலை, என்ன காரணம் தெரியலை. ஆனால் சிவபுராணத்தில் படாது சொல்கிறது. லிங்கோபரி யத்ரவ்யம், பரமேஸ்வரனுடைய சிவலிங்கத்துக்கு மேலே வைக்கப்பட்ட காரியங்கள். ததகிராஹ்யம் முனீஸ்வராக சுபவித்ரஞ்ச தத்ஞேயம் எல்லிங்க ஸ்பர்ஷ பாகிருதா. நைவேத்திய நிர்ணய புரோக்த இத்தம்போ முனிசத்தமாக ஸ்ருணுத்வம் பில்ல மகாத்மியம் சாவதான தயாதராத். இப்படி சிவநைவேத்தியம் நம்ம ஸ்வீகரிக்கலாமான்னு கேட்டதுக்குள்ள பதிலெல்லாம் சொல்லிட்டு, அது எந்தெந்த நைவேத்தியத்தை எப்படி எப்படி ஸ்வீகரிக்கணும், எதை ஸ்வீகரிக்கப்படாது, எப்படி ஸ்வீகரிக்கணும், எப்படி ஸ்வீகரிக்கப்படாதுங்கெல்லாம் வர்ணித்து சொன்னேன். இனி நான் உங்களுக்கு பில்லத்துடைய மகாத்மியத்தை சொல்கிறேன், அதை கேட்டுங்கோ அப்படிங்கிறார். என்ன வாக்கியம் பில்லத்துடைய மகாத்மியம் அப்படின்னு கேட்டால், மகாதேவஸ்வரூபோயம் பில்வோ தெய்வைரபிஸ்துதா யதா கதஞ்சிதே தஸ்ய மகிமா ஞாயதே கதம். சாதாரண விருட்சம் மாதிரி ஒரு சாதாரண மரம் அல்ல வில்வ மரம். அது சிவனுடைய ரூபமே தான் தாற்பயம். சிவஸ்வரூபமாக்கும். பிரத்யட்சமாக பரமேஸ்வரனை பார்க்க முடியாது, ஆனால் வில்வத்தை பார்த்தா பரமேஸ்வரனை பார்த்த மாதிரி. அதனால தேவர்கள் கூட அந்த கூவள மரத்தை ஆராதிக்கிறாளாம். ஏன்னா பரமேஸ்வரன் நினைச்சுண்டு. அதுக்கு பிராதானியம் எப்படி அப்படின்னு கேட்டால், அந்த வில்வ மரத்தை பூஜை பண்ணணும். வில்வ மரத்தை பூஜை பண்ணுறது சிவனையே பூஜை பண்ணுறதுக்கு துல்லியம் அப்படின்னு. பூஜைனா வெறுமன அல்ல, அதுக்கும் சில விதிகள் இருக்கு. எப்படி பூஜை பண்ணணும்? புண்ணிய தீர்த்தானி யாவந்தி லோகேஷு பிரதிதான்யபி தானி சர்வாணி தீர்த்தானி பில்வமூலே வசந்திஹி. பில்வமூலே மகாதேவம் லிங்கரூபிணம் அவ்யயம் எப்பூஜயதி புண்ணியாத்மா சசிவம் பிராப்னுயா துருபம். புண்ணிய நதிகள் தீர்த்தங்கள்லாம் போய் நம்ம ஸ்நானம் பண்ணுறோமே, அந்த ஸ்நானத்தில் அங்கே உள்ள ஸ்நானம் பண்ணப்பட்ட அந்த இதெல்லாம் பில்வத்தினுடைய சுவட்டில் மூட்டில் விடப்பட்ட ஜலத்துக்கு அந்த பிராதானியம் உண்டுன்னு அர்த்தம். ஏன்னா அந்த விருட்சத்தில் வேறு தானே இதை வலிச்செடுக்கும் இல்லையா. அதனால தான் அதுக்கு பாதத்தினால் ஆகாரம் கழிக்கிறது. அதுக்கு சம்ஸ்கிருத வாக்குண்டு, பாதமம்னா இன்னொரு வாக்குண்டு விருட்சங்களுக்கெல்லாம். ஆமாம், நேற்றுக்கு தான் கிளாஸில் உண்டு, நான் நோட் எடுத்து வச்சு சொல்கிறேன். அது ஏன்னா வேறு வழியாக்க அதில் ஆகாரம் கழிக்கிறது மரங்கள். அதனால் அவளுக்கு வேறு தானே அதனுடைய பாதம். அதனால் விருட்சத்துக்கு அப்படி ஒரு பேருண்டு. பாதமங்கள்னா இன்னொரு பேருண்டு. அதில் பாதபா இல்லையா? ஆமாம், பாதேன பிபதி பாதபா அப்படின்னு அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் சொன்னார் நம்பூதிரி சார். அதை நான் கரெக்டாக நான் அடுத்த கிளாஸில் சொல்கிறேன். நான் எழுதி வச்சுருக்கேன், அதை தேடி எடுக்கணும். அது எதுக்காக சொல்கிறேன்னா, அந்த வேரில் விடப்பட்ட அந்த ஜலம் இருக்கே, அந்த ஜலம் அதை போஷணம் பண்ணவோ அதை நம்ம சேவிக்கவோ செய்தானா, அந்த வில்வ மரத்தினுடைய மூட்டில் வில்வ மரத்துக்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த ஜலத்தை புண்ணிய தீர்த்தங்களை ஸ்நானம் பண்ணினது கிடைக்கும். அது மட்டுமல்ல,
बिल्यमूले जलैरस्थु मूर्धानम् अभिषिञ्चति स सर्वतीर्थस्नातः स्यात् स एव भुवि पावनः एदस्य बिल्यमूल स्याद् अध अलवालामनुत्तमम् இல்லையா? அப்படித்தானே சொல்லியிருந்தாவா? ஆலவாலம் அனுத்தமம், ஆலவாலம் அனுத்தமம். ஜலாகுலம் மகாதேவோ திருஷ்டுவா துஷ்டோ பவத்ருதம். அந்த வில்வபக்ஷத்தினுடைய சுவட்டில் நம்ம விடப்பட்ட அந்த ஜலம் இருக்கே, அது பரமேஸ்வரனுக்கு ரொம்ப பிரியமானது. சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணினா எவ்வளவு சந்தோஷமா, அபிஷேக பிரியன்தான் சிவன். அதனால அந்த அபிஷேக ஜலத்துக்கு ஈக்குவலாக இருக்கும் இந்த சிவமூட்டத்தில் விடப்பட்டது. அது மட்டுமல்ல, வில்வமங்கலத்தை பூஜை பண்ணப்பட்டவனுக்கு சிவசாயுஜ்யம் வர லப்யம் அப்படின்னாக்கா அதில் வருது. அதில் அதனால் பில்வமூலே ஜலேரஸ்து மூர்தானம் அபிஷிஞ்சதி சசர்வதீர்த்தஸ்யாத் ச ஏவ புவி பாவனஹ பூஜையத் பில்வமூலம் யோ கந்தபுஷ்பாதி பிர்நரஹ சிவலோகமவாப்னோதி சந்ததிர் வர்த்ததே சுகம். அவனு சிவலோகம் உண்டாகும், சிவலோக பிராப்தி உண்டாகும், சந்தான லப்தி உண்டாகும், எல்லா விதமான ஐஸ்வர்யமும் அவனுக்கு உண்டாகும். தாற்பயம் இப்படி விரக்ஷமோட்டில் ஜலம் விடுறது சுயம் சுத்தனாய் தீர்றதுக்கு தாற்பயம் வருது. எவ்வளவு புண்ணிய தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணினா நமக்கு கிடைக்குமோ விதவிதமான புண்ணிய தீர்த்தங்களில் அந்த புண்ணியமெல்லாம் இந்த வில்வமலத்தோட மூட்டில் ஒரு புள்ளி ஜலம் விட்டால் போருமா கிடைக்குமா. அது மட்டுமல்ல, அவன் பூமியில் கிருத்தி உள்ளவனாக மாறுவன், எல்லாரும் இஷ்டப்படப்பட்டவனாக மாறு. அப்புறமோ பூஜையே பில்வமூலம் யோ கந்த புஷ்பாதி சிவலோகமவாப்னோதி சந்ததிர் வர்த்ததே சுகம். தூபதீப கந்தர்வம் இதெல்லாம் கொடுத்து ஷோடசோபச்சார ரீதி அனுசரித்து எல்லா விதமான பூஜைகளும் அந்த வில்வ மரத்துக்கு பண்ணணும். தாற்பயம் நிறைய இடங்களில் நடக்கும். நெல்லி மரத்துக்கு பூஜை, வில்வ மரத்துக்கு பூஜையெல்லாம் நிறைய இடங்களில் நடக்கும். அது சிவாராதனை ரொம்ப முக்கியமானது. வில்வ மரத்தினுடைய பூஜ்யம். அதுக்கப்புறம் வில்வமூலே தீபமாலா எக்கல்பயதி சாதனம் ச தத்துவஞான சம்பன்னோ மகேஷாந்தர்கதோ பவேத். இந்த கந்த புஷ்பம் எல்லாம் கொடுத்து பூஜை பண்ணுறது, அந்த வில்வ மரத்துக்கு முன்னால் தீபம் தெளிக்கிறது, விளக்கேற்றுறது, அது அவன் தத்துவஞானியாக மாறி சிவரூப சாதிருஷ்யம் நேடுவன். தீபம்ங்கிறது அப்படித்தானே இல்லையா? ஐஸ்வர்யம், பிரகாசம் தானே அது. அப்போ அந்த தீபம் தெளிக்கிறதுனால அவனுக்குள்ள அந்தர்யாமியாக இருக்கப்பட்ட அந்த பரபிரம்மத்தினுடைய ஸ்வரூபத்தை அவன் மனசிலாக்குவன். தாத்பரியம் இப்படி மனசிலாக்கி சிவசாரூபிய தர்சனம் சாதிருஷ்யம் அவனுக்கு உண்டாகும். ஆദ്യം அப்படித்தானே சொல்லுவோம் இல்லையா? சாரூபியம், சாமீப்பியம், சாலோக்கியம், சாயுஜ்யம். இதுதான் 4 வழிகள். அந்த பிராமணன் அவனுக்கு சிக்ஷிக்கும். இது மட்டும் செய்தால் போராதாம், அப்புறம் என்ன செய்யணும்? बिल्वशाखां समादाय हस्तेन नवपल्लवं गृहीत्वा पूजयेत् बिल्वं स च पापै प्रमुच्यते बिल्वमूले शिवरदं भोजयेद्यस्तु भक्तितः एकं वा कोटिगुणितं तस्य पुण्यं प्रजायते बिल्वमूले क्षीरयुक्तमन्यमाज्येन संयुतं यो दद्या शिवभक्ताय स दरिद्रो न जायते. ஒரு பிராமணனுக்கு அந்த பில்வ மரத்தடியில் வச்சு அவனுக்கு இந்த பில்வ பூஜை கழிஞ்ச உடனே பிராமண போஜனம் பண்ணணும். அப்படி ஒரு பிராமணனுக்கு ஒரு பில்வ மரத்தினுடைய சுவட்டில் வச்சு நம்ம பக்ஷணம் கொடுத்தோமே ஆனால் கோடி பிராமணனுக்கு பிராமண போஜனம் பண்ணின புண்ணியம் கிடைக்கும். பிராமண போஜனம்னா ஏன்னா அந்த காலத்தில் பிராமணனுக்கு வேறு ஜோலியெல்லாம் கிடையாது, வருமானமெல்லாம் கிடையாது. அவன் அனுஷ்டானம் பூஜை காரியங்கள் அதுதான். கோவிலில் கூட பூஜை பண்ண போக மாட்டான். மகாராஜா தஞ்சாவூர்லேருந்து கொண்டு வரும்போது முதல் கண்டிஷன் அப்படி சொல்லித்தான் வந்தான். இங்கெல்லாம் நம்முடைய முன்னோர்கள்லாம் அவளெல்லாம் தஞ்சாவூர் கும்பகோணம் அந்த இடத்தை சேர்ந்தவா தான். தலைமுறை எடுத்து பார்த்தா நமக்கு தெரியாது, நமக்கு 3 தலைமுறை தான் தெரியும்.
அப்படி பல தலைமுறைகளுக்கு முந்தைய எடுத்து பார்த்தா தெரியும். அப்படித்தான் அந்த புத்தன் தெருவெல்லாம் இங்கே திருவனந்தபுரத்தில் வந்தது. இவளுக்கு தாமசிக்கிறது இடமும் கொடுத்து நீ வேதபாராயணம் மட்டும் பண்ண, வேதம் மட்டும் சம்ரட்சிச்சா போரும் அப்படின்னு. வேதோகிலம் தர்மமூலம் தர்மோ ரட்சதி ரட்சிதா. வேதத்தை ரட்சிக்கணும், வேதம் தழைக்கணும். அதுதான் மற்றுள்ள அத்தனை அபிவிருத்திக்கும் மூல காரணமாக இருக்கக்கூடியது. அப்படி இருக்கும்போது அவளுக்கு வேற என்ன பண்ண முடியும்? அவளுக்கு ஜீவிக்கிறதுக்கு வழி வேண்டாமோ. அதனால தான் அந்த பிராமண போஜனங்கிறது ரொம்ப பிரமாதமாக வச்சா. அதனால அந்த வில்லத்துக்கு நேரத்தை சொன்ன மாதிரி கந்த புஷ்ப தூபதி எல்லாம் அர்ச்சனை பண்ணி அதுக்கு மூட்டில் ஜலமும் விட்டு சிவாராதனை பண்ணி அந்த வில்லத்தினுடைய பூஜை முடிஞ்ச உடனே அந்த வில்லத்து மரச்சுவட்டிலேயே ஒரு பிராமணனுக்கு நம்ம பக்ஷணம் கொடுத்தோமானா கோடி பிராமணனுக்கு பக்ஷணம் கொடுத்த புண்ணியம் கிடைக்கும். அப்படி ஃபுல்லாக நமக்கு பக்ஷணம் கொடுக்க முடியலையானா கூட வேறொரு காரியம் செய்யலாமாம். என்ன செய்யணும்? வில்லமூலே க்ஷீரயுக்தம் அன்னம் ஆஜ்யேன சம்யுதம் யோதத்யா சிவபக்தாய ச தரித்ரோ ந ஜாயதே. பால் பாயசம் இல்லைன்னா கொஞ்சம் பாலும் நைவேத்தியம் பண்ண சாதமும் கொஞ்சம் நெய்யும் அதில் விட்டு அவனை கொடுத்தா அந்த யார் அந்த பக்ஷணத்தை ஒரு பிராமணனை கொடுக்குறாளோ அந்த கொடுக்கப்பட்டவருக்கு தாரித்திரம்ங்கிறதே இருக்காது. அப்படின்னா எல்லா விதமான ஐஸ்வர்யமும் அவனுக்கு உண்டாகும் தாத்பரியம். சாங்கோபாங்க மிதி புரோக்தம் சிவலிங்க பிரபுஜனம் பிரவருத்தானாம் நிவருத்தானாம் பேததோ த்விதம் துஜாகா. இந்த ஆராதனையில் ரெண்டு இருக்குது, பிரவருத்தி மார்க்கம் நிவர்த்தி மார்க்கம்னு இருக்குது. ரெண்டு பேருமே ஆராதிக்கலாம். லௌகிகமான இச்சையோடு உள்ள ஆராதனை ஆத்மீகமான அந்த முக்தி சாதனைக்காக உள்ள ஆராதனை. இப்போ சிவலிங்க ஆராதனை எல்லா விதத்திலும் முழுமையாக செய்யணும். அது ரெண்டு விதம் உண்டு, பிரவருத்தி மார்க்கம் நிவர்த்தி மார்க்கம். அதான் திருவோத்சாகம் தியாகம்னு அர்த்தம். தியாகம்னா லௌகிகமான எல்லா விஷயங்களையும் தியஜிச்சு அதில் சம்சார விச்சக்தி வந்து பிரம்மன் தான் சத்தியங்கிற உணர்வோட எந்தவித பலேச்சையும் இல்லாமல் பண்ணக்கூடியது. மோட்ச பிராப்தியை மாத்திரம் காமிச்சிட்டு பண்ணக்கூடியது. மற்றதுன்னா லௌகிகமான விஷயங்கள் நமக்கு அதை விட முடியாது இல்லையா? அதனால இப்படி பிரவருத்தி மார்க்கத்துள்ளவா பூஜை பண்ணினா அது லௌகிகமான பூஜை. அதுதான் பிரவருத்தானாம் பீட பூஜா சர்வாபீஷ்ட பிரதாபுவி. நம்முடைய எல்லா அபீஷ்டங்களையும் சாதிச்சு கொடுக்கக்கூடியது சிவ பூஜை. பாத்திரேணைவ பிரவித்தஸ்து சர்வ பூஜாம் சமாச்சரே நைவேத்திய அபிஷேகாந்தே சால்யானேன சமாச்சரேத் பூஜாந்தே ஸ்தாபயே லிங்கம் புடே சுத்தே பிரதகிருஹே. இப்படி பிரவருத்தி மார்க்கத்தில் உள்ளவர் பலேச்சையோட லௌகிகமான காரியங்கள் எல்லாம் அவன் மனசில் கொண்டு அந்த பலப்பிராப்திக்காக பூஜை பண்ணும்போது மண்ணில் லிங்கம் உண்டாக்கி அந்த லிங்கத்தை பூஜை பண்ண தெரிஞ்ச ஒரு பிராமணனை வச்சுண்டு செய்யணும் அப்படிங்கிறார். அதாக்க முதல்ல வித்தியாசம். கரபூஜ நிவர்த்தானாம் சுபோஜ்யம் து நிவேதயேத் நிவர்த்தானாம் பரம் சூக்ஷ்மம் லிங்கமேவ விசிஷ்யதே. ருத்ராபிஷேகம் கழிஞ்சு அந்த சிவலிங்கத்தை அந்த இலை சமர்ப்பித்து பூஜை பண்ணணும். இந்த ஆராதனைக்கு அப்புறம் அந்த லிங்கத்தை சுத்தமான இடத்துல நம்ம கொண்டு போய் வைக்கணும். வீட்டில் சுத்தமான இடம்னு சொன்னால் பூஜா முறி, அதான் நம்ம சுத்தமாக வச்சுட்டு இருக்கோம் இல்லையா? அதுக்கப்புறம் அந்த பூஜை கழிஞ்சதுக்கப்புறம் ருத்ரபலின்னு உண்டு. அந்த ருத்ரபலி கொடுக்கணும். ருத்ரனுடைய பூதகணங்களுக்கு பண்ணக்கூடிய பலி. அதனால தான் அந்த ஹோமம் கழிஞ்சு அந்த சாத்தை அந்த ஹோமகுண்டத்தோட இடது வசம் வைப்பா, சாத்தை காக்கைக்கு போட்டுருங்கோ அப்படின்னு சொல்கிறா இல்லையா? அதை நம்ம சாப்பிடப்படாது. நேற்று நான் சொன்னேனே, சண்டனுடைய நிவேத்தியமாக்கும் அது இந்த பூதபலி, நம்ம சாப்பிடக்கூடாது தாத்பரியம். இதெல்லாம் லௌகிகமான இச்சையோட காமிய பக்தியோடு நம்ம பண்ணக்கூடிய சிவாராதனையில் வரக்கூடிய விஷயங்களாக்கும் இதெல்லாம். ரெண்டு ரீதி சொன்னோமே, நிவர்த்தி மார்க்கம் மோட்சத்தை காமிச்சிக்கப்பட்டவா முமுட்சுகள் எப்படி ஆராதனை பண்ணணும் அப்படின்னா
சூக்ஷ்மமான லிங்கத்தை அவன் ஆராதனை பண்ணான். சூக்ஷ்மமான லிங்கம்னா நம்ம ஸ்தூலமான லிங்கத்தை பண்ணுறோம். அவன் சூக்ஷ்மமான லிங்கம் மனசில் தியானிச்சு தான் பூஜை பண்ண முடியும். அவனுக்கு விக்கிரக ஆராதனை கிடையாது. இப்படி விவருத்தியபியர்ச்சனம் குர்யாத் விபூதிம் ச நிவேதயேத் பூஜாம் கிருத்வா ததா லிங்கம் சிரசா தாரயேட் சதா. இப்படி பூஜையெல்லாம் பண்ணி அபிஷேகமும் பண்ணி அதை கொண்டு வச்சுட்டு அந்த சிவனுக்கு பஸ்மத்தினால் அபிஷேகம் பண்ணணும். பஸ்மத்தினால் அபிஷேகம் பண்ணி நிறைய பஸ்மத்தை அபிஷேகம் பண்ணும்போது சிவலிங்கத்தை அதை மூடிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்னா, இழக்கிற லிங்கமானா நம்மளை அந்த சிவலிங்கத்தை வெளியில் எடுத்து அந்த பஸ்மத்தை அப்படி பரத்திட்டு அது மேலே சிவலிங்கத்தை வைக்கணும். இல்லை பிரதிஷ்டித்த சிவலிங்கமான என்ன பண்ணணும் அப்படின்னா, அது அப்படியே அந்த அதோட சிரசிலேருந்து அந்த சிவலிங்கம் மட்டும் தெரியற மாதிரி அம்பட்ட விபூதி அம்பட்ட கால் எடுத்துருவான். எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு சந்தனம் இது வைக்கலாம். சிலவா என்ன பண்ணுவான்னா, அந்த சிவலிங்கத்தில் அப்படியே இந்த விபூதி மூடியே இருக்கும். அழகாக அந்த கண்ணோட 2 சைடு, அந்த மூக்கோட பாகம், அந்த 3 வரை பஸ்மம், அந்த இடத்த மாத்திர விபூதியை அப்படியே அப்பிரதிஷ்டப்படுத்துவான், நிற்குவான். நீக்கி அதை அலங்காரமாக வச்சு பண்ணுவான். இப்படி பண்ணி பஸ்மத்தினுடைய இதனால் அபிஷேகம் பண்ணணும் அப்படிங்கிறதாக்கும் இங்கே சொல்கிறார். இந்த பில்வத்தினுடைய மகாத்மியம் சொல்லும்போது ஒரு விஷயம் இதில் சொல்லலை. அந்த பில்வம் இலை வந்து டேமேஜ் ஆன கேடு வந்த இலை பண்ணக்கூடாது. இதில் இருக்குன்னு நினைக்கிறேன், எங்கேயோ வரும்பது. ஆமாம், அதானது இந்த 3 இலை சேர்ந்து இருக்கும் இல்லையா, அந்த 3 இலையில் ஏதாவது ஒரு இலை டேமேஜ் உண்டானா அதை மாற்றிடணும். அது இப்போ அதெல்லாம் இல்லை. பிரியோ பூஜைக்கு பில்லத்தை கொண்டு வருவோம், ஆயக்கூட மாட்டா, அது அப்படியே அந்த கொப்போட தூக்கி தான் போடுறோம். அது வேறு விஷயம். ப்ராக்டிக்கலாக இதெல்லாம் எதுக்காகன்னா, பர்ஃபெக்டாக நம்ம தனியாக நம்ம ஆற்றுல நம்ம பண்ணும்போது தான் நமக்கு இதெல்லாம் செய்ய முடியும். பப்ளிக்காக இடத்துல கோவிலெல்லாம் பண்ணுறது நம்ம அவள்கிட்ட போய் இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்க முடியாது. அதனால் நான் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாம் சிவபுராணத்தில் சொன்ன விஷயங்களை ஒழிய இதெல்லாம் எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் நம்ம ஃபாலோ பண்ணலாம். அல்லாமல் நம்மளை இதை மற்றவர்களுக்கு நிர்பந்தித்து அடிச்சேல்பிக்கிறதுக்கெல்லாம் நம்ம செமிக்கப்படாது. ப்ராக்டிக்கலில் உள்ள காரியங்கள் உண்டு. பாசிபிலிட்டி அண்ட் ஃபீசிபிலிட்டின்னு சொல்லுவாள் இல்லையா. முடியும், ஆனால் ப்ராக்டிக்கலாக அதை செய்கிறதுக்கு முடியாத ஒரு அவஸ்தை, அதான் ஃபீசிபிலிட்டி இல்லையே சொல்லுவாள். பாசிபிள் பட் நாட் ஃபீசிபிள். அதனால் இது நம்மள இதை தர்க்கமாக எடுக்கவோ அதனால் ஒரு இதோ எடுக்கப்படாது. அவன் ஏதோ சமர்ப்பிக்கிறான் பகவத் பக்தியோட, அந்த மாதிரி நம்ம நினச்சிக்க வேண்டியது தான். பட் நம்ம ஆற்றுல பூஜை பண்ணுறோமானா தாராளமாக சில முந்தியெல்லாம் பரேடம் இருக்கும், வீடு இருக்கும், வீட்டிலெல்லாம் பில்வ மரம் இருக்கும். இதில் நிறைய பேர் சந்தேகம், பில்வ மரம் வீட்டில் வைக்கப்படாது அப்படின்னு. இது என்ன அநியாயம், அட்டூழியம் பாருங்க. பரமேஸ்வரனுடைய ஸ்வரூபம் அப்படின்னு சொல்கிறோம், அந்த பில்வத்தை வீட்டில் வைக்கப்படாதான். இந்த கிருஷ்ணனோட பொம்மையை வச்சு புல்லாங்கல் எப்படிங்க வைக்கிறா இல்லையா, அவாச்சார மாதிரி தான். இது விஷயம் என்னன்னா, நிறைய சப்தாகம் நடத்தப்பட்ட ஆழத்திலே அந்த மாதிரி பண்ணுறான். இப்போ கூட நான் போயிருந்த ஒரு ஆற்றுக்கு, ரொம்ப சங்கடமாக இருந்தது. அப்புறம் நான் இப்போ குருவாயிலேருந்து புல்லாங்கல் வாங்கிட்டு வந்திருக்கேன், அவாதில் ஒன்று கொடுக்கறதுக்கு. நான் கொண்டு வைப்பேன்னு சொல்லியிருக்கேன் வார்த்தத்தில். என்ன அபத்தம் அது? புல்லாங்குழல் வச்ச கிருஷ்ணனை வச்சா அந்த வீடு ஊதி போயிடுமா? என்ன அநியாயம். நம்மளை காப்பாற்றக்கூடிய அந்நியதா சரணம் நாஸ்தி தொமேவ சரணம் அம்மா தஸ்மாத் காருண்ய பாவேனா ரக்ஷரிஷ மகாபிரபோன்னு சொல்லி அவரை காலில் விழுந்தோம். அம்படி பிறகு சகாயம் பண்ணவன் கிருஷ்ணன். பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தார், பாஞ்சாலி மன்னங்க தன்கை கொடுத்தார், நல்லா பாடவும் செய்தார். அம்படி பேரும் காப்பாற்றப்பட்டவன் இல்லையா கிருஷ்ணன், ஒரு குடும்பத்தை அழிக்கப்பட்டவன் கிருஷ்ணனா? அப்படி சந்தேகம் இருந்தால் ஏன் அந்த கிருஷ்ணனை பூஜை பண்ணணும் நம்ம? இன்னொரு ஆப்ஷன் கூட உண்டு. சந்தேகம் உண்டானா அந்த பொம்மையை வாங்காதுங்கோ. அல்லாமல் எவ்வளவு கிருஷ்ணனுடைய பொம்மை இருக்கு, அழகா நிற்கிற மாதிரி நர்த்தன கிருஷ்ணன் நிறைய இருக்கே, அதை வாங்கி வச்சுக்கலாமே. இப்போ நான் பார்த்தேன், லாஸ்ட் டைம் போனோன்னா குருவாயூரில் ஒரு 10-12 கடையில் ஏறி பார்த்தேன். எனக்கு இதெல்லாம் ஒரு என்னென்ன பண்ணுறா பார்க்குறதுக்கு. பல இடங்களில் அந்த பொம்மையால் இவாளால் புல்லாங்குழல இழக்க முடியாது. அவள் அதோடு சேர்த்து ஃபிக்ஸ் பண்ணிட்டான். அப்போ என்ன செய்வா? வாங்கி கொண்டு வச்சானே ஆகணும். ஆமாம், கையில் வச்சு கையில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கா புல்லாங்குழல. யாரோ சொல்லி கொடுத்துருக்கா போல் இருக்கு. நல்ல காரியம் அது. அதனால் கிருஷ்ணனுக்கு புல்லாங்குழலுங்கிறது அவருடைய அங்கமாக்கும். ഇതിൻ്റെ மதுராதரம் தேரும் முரளியில் அழியாத்தவரில்லா அப்படின்னு தானே அந்த பாட்டை வருது. மதுராதரம் சேரும் மணிமுரளியில் அழியாத்தவரில்லா. பகவானுடைய ஒரு அங்கமாக்கு புல்லாங்குழல். புல்லாங்குழல்னா கிருஷ்ணன், கிருஷ்ணன்னா புல்லாங்குழல், அவ்வளோதான். அந்த சராச்சரங்களும் மிருகங்களும் பட்சிகளும் எல்லாம் அப்படியே அசையாமல் நின்றுமா அவருடைய புல்லாங்குழல் வாசிக்கும் போது. அந்த அளவுக்கு ஒரு பிராதானியம் உள்ள ஒரு
உபகரணம் புல்லாங்குழல். அதே மாதிரி தான் வில்வ மரம் பரமேஸ்வருடைய சுரூபம் நம்ம சிவஸ்வரூபத்தில் பார்த்தோம். அதனால தாராளமாக வில்வ மரம் ஆற்றுல வைக்கலாம். அப்படி வச்சா அப்படி ஆற்றுல வில்வ மரம் இருக்கப்பட்டவாளுக்கு பறிக்கும் போது நமக்கு இலையை பார்த்து எடுக்கலாம் இல்லையா. அந்த டேமேஜ் 3 இலையில் ஒரு இலையில் கூட டேமேஜ் இருக்கக்கூடாது, ஒரு ஓட்டையோ ஒரு சைடு கீர்னதோ வரப்படாது. அப்படி 3ம் பூர்ணமாக இருக்கிற பில்வத்தினால அர்ச்சனை பண்ணுறது தான் சிரேஷ்டம் அப்படிங்கிறது கூட அந்த பில்வத்தினுடைய மகாத்மியம் இருக்குது. பின்ன அதனுடைய ஸ்லோகன் நான் போன கிளாஸில் சொன்னேன், அது இந்த ஆடியோ வரும்போது அதில் கிளப்பியது அது வந்துக்கும். ஏகஞ்ச பில்வம் சலிரஞ்ச கிஞ்சித் சமர்ப்பிதம் சங்கரமூர்த்தி பக்தியா அமந்திரகம் ஏன சமந்திரகம் வா சம்மம்ச கோட்டியா சிவலோகமேதி. ஒரு பில்வமும் ஒரு உதிரணி ஜலமும் விட்டாலே பரமேஸ்வரன் அந்த குடும்பத்தையே மங்களகரமான லோகத்துக்கு கொண்டு போயிடுவார்னா பரமேஸ்வரன் அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். அப்படிப்பட்ட விசேஷமானது அந்த பில்வ மகாத்மியம் அப்படின்னாக்குன்னு சொன்னோம். அடுத்தது ருத்ராட்ச மகாத்மியமும் சிவநாம மகிமையின் மகாத்மியம். நம சிவாயாங்கிற மந்திரத்தினுடைய மகாத்மியம் ருத்ராட்ச மகாத்மியமாக்கும் 23ஆவது தசகத்தில் பார்க்க போகிறோம்.